தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். நம பார்வதீபதையே அழகர் மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாதன் அனந்த கோடி நமஸ்காரம். வருகிற 12/8/2026 அன்று ஆடி அமாவாசையினுடைய மகா வைபவம். இந்த அமாவாசைனாலே மாசம் நமக்கு வரும் இல்லையா? இதுல பார்த்தீங்கன்னா இந்த தட்சிணாயனம் ஆடி மாசத்துல ருது மாறுது. தேவர்களுக்கெல்லாம் இது சாயங்கால பொழுது. அப்படி இருக்கும்போது இந்த ஆடி அமாவாசையின் மிக சிறப்பு என்ன அப்படின்னா, முன்னோர்கள் அமாவாசைனாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுத்தல் என்று பெயர். சரி, இந்த ஆடி அமாவாசை மட்டும் ஏன் சார் சிறப்பா இருக்கு அப்படின்னா, இது தெய்வீகமாகும். ஆடி மாசமும் மார்கழி மாசமும் தெய்வீக மாதங்கள் என்று சொல்லுவார்கள். ஏன் இதுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாசத்துலதான் நிறைய பண்டிகை. இதுல என்ன அப்படின்னா, அம்பாள் அவதாரமான நாள். 2 அம்பாள், ஒரு அம்பாள் மட்டும் இல்ல, மகாபார்வதி தேவியும் அடுத்ததாக ஆண்டாள் தேவியும் பிறந்த நாள். முருகனுடைய ஆடி கிருத்திகை வைபவம், ஆடி பூர வைபவம், ஆடி பெருக்கு வைபவம், ஆடி பண்டிகை, தட்சிணாயன புண்ணிய, ஒரு மாசத்துல இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கொண்ட மாதம் தெய்வீக மாதம் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசையில என்ன இந்த ஆடிக்கு சிறப்புன்னு நான் சொன்ன பார்த்தீங்களா? இது நேர பிரத்யட்சமா நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி அமாவாசையில முன்னோர்களை பயங்கரமாக திருப்திப்படுத்தலாம், திருப்தி ஆவார்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, ராமேஸ்வரம் போறவங்க போய் ராமேஸ்வரத்துல தில்ல தர்ப்பணம் பண்ணிட்டு வருவாங்க. நம்மளால போக முடியாதவர்கள் அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அந்தந்த கிராமத்தில் இருக்கிற ஐயர்கிட்ட கண்டிப்பாக முன்னோர்களுக்கு திதி கொடுப்பவர்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். சார், எங்க வீட்டுக்காரர் பண்ண மாட்டார் சார், கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, பண்ண சொல்லுங்க. சார், எங்க அப்பா பண்ணவே மாட்டார் சார், அதுக்கெல்லாம் போக மாட்டார் சார்னா, அவரை கையோடு அழிச்சுன்னு போய் திதி கொடுத்துட்டு வா, அழிச்சுன்னு போயிட்டு வா. இது எதற்காக செய்கிறோம் அப்படின்னா, இந்த செய்ய மாட்டேன் அவங்க என்ன சொல்றாங்க, திதி கொடுக்காம இருக்கிறதுக்கு, எங்க தாத்தா செய்யல, எங்க தாத்தா சொத்து கொடுக்கல, எங்க தாத்தா ஒண்ணும் பண்ணல, எங்க அப்பா ஒண்ணும் பண்ணல. தயவு செய்து அதை நினைக்காதீங்க, அது அவங்க பீரியடோட முடிஞ்சு போச்சு. நீங்க நல்லதை செய்யுங்கள், அப்பதான் உங்க பையன் நல்லா இருப்பான், உங்க பேரன் நல்லா இருப்பான். அப்பதான் நம்ம காலம் முடிந்த பிறகு நமக்கு பிற்காலத்தில் வருபவர்கள் திதி கொடுப்பார்கள். மனுஷன் இது தெய்வத்தினால் ஆன ஒரு பெரிய சரீரம். இதை வச்சுக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் உரிமை அவருக்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாராலையும் நிர்ணயம் பண்ண முடியாது. அதே மாதிரி நிரந்தரமும் கிடையாது நமக்கு இந்த பூலோக வாசம். இந்த ஆடி அமாவாசையில முன்னோர்களுக்கு நிறைய திதி கொடுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்க இல்லையா, எள்ளும் ஜலமும் போட்டு ஐயர் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு இல்லையா, அப்ப உங்க கையினால் வரக்கூடிய அந்த ஜலமானது 2 சொட்டு தான் போகும். நீங்க ஒரு சொம்பு விடுவீங்க, அவங்க இப்படி ஏந்திப்பாங்க, ஏந்தி 1 ஆண்டு காலம் அவங்க வச்சுப்பாங்க அந்த ஜலத்தை. தாகம் தீரும். முன்னோர்களுடைய தாகத்தை தனிங்க முதல்ல, அது போதும். அவங்க உங்கள்ட்ட ஒண்ணா பெரிய படையலை போடுங்க, அதை போடுங்கன்னா அவங்க எதுவுமே கேட்கல. அங்க போய் எள்ளு தண்ணி கொடுத்துட்டு வாங்க, அதை கொடுத்தாலே போதும் சார், உங்க வம்சம் ஆனந்தமா இருக்கும். மகா பரம ஜோதியா தரிசனம் தெரியும். முன்னோர்கள் ஆசீர்வாதாங்க முதல்ல, அதுக்கப்புறம் தான் குலதெய்வமே. தெரியுமா உங்களுக்கு? முன்னோர்களுடைய பெரிய ஆசீர்வாதம் இருந்தால், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும்னா இந்த அமாவாசை மிஸ் பண்ணார்கள். அப்பா போலன்னா பசங்க எல்லாம் அடிச்சு அவரை அழிச்சுன்னு போய் கொண்டு பண்ணி வச்சு அழிச்சுன்னு வர சொல்லுங்க. நீங்க வண்டியில அழிச்சுன்னு போங்க, அப்பாவுக்கு முடியலையா ஆட்டோல அழிச்சுன்னு போங்க, அவர் கையால அவங்க அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்க சொல்லுங்க. அப்பதான் அதனுடைய மகா பலன் நமக்கு கிடைக்கும். வீட்டுல 30 வயசு ஆகுது, இன்னும் பொண்ணு கல்யாணம் ஆகலைங்கிறாங்க. பையனுக்கு இன்னும் ஜாதகம் பார்த்துட்டே இருக்கு, கல்யாணம் ஆகலைங்கிறாங்க. ஆனா ஜாதகத்துல பிதிர் தோஷம் இல்லை. எப்படி சாமி அப்படின்னா, பிதிர்கள் தோஷங்கள் 3 வகையா பிரிக்கப்படும். 1 பிதிர்களுடைய சாபம், முன்னோர்களுடைய சாபம். அடுத்தது தாபம், அவங்க மனசுல என்ன ஏங்கி செத்தாங்கன்னே தெரியாது. அடுத்தது சாபம்.
உசுரோட இருக்கும்போது சாபம் விடுவாங்க இப்பெல்லாம். அது முன்னோர்கள் போகும்போது அது பழித்து விடுகிறது. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னா அவங்கெல்லாம் பூலோகத்துல இருந்த வரைக்கும் தான் சாப தாபங்கள்லாம். மேல போயிட்டாங்கன்னா அது அவங்க வேற ரூபம். அவங்களுக்கு இந்த பூலோகத்துல நடந்ததெல்லாம் ஞாபகம் வராது. அப்ப அவங்களுக்கு உங்க கையால எள்ளும் தண்ணியும் தான் கேட்கறாங்க, வேற எதுவுமே கிடையாது சார். 10,000 ரூபாய் பணமா கொடுக்க போறீங்க, இல்ல ஒரு தங்கமா கொடுக்க போறீங்க, உங்க கையால எள்ளு ஒரு ஜலம் விட போறீங்க, அந்த ஜலத்துக்கு தான் அவங்க ஏங்குறாங்க. அது தாகத்தை தணிக்கும். நாக்கு வறண்டு போயிடும் சார் மேல இருக்கிறவங்களுக்கு. அதை செஞ்சா நம்ம வம்சத்திலே பெரிய வளர்ச்சி இருக்கும். அடுத்தது இந்த தாகம் தீர்ந்தோடனே இந்த சாப தாபம் இருக்கு பாத்தீங்களா, மனத்தாபம். அதுக்கு என்ன பண்ணணும்னா பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் அன்னதானம் பண்ணுங்க. அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து, பிச்சைக்காரங்களை மட்டும் இல்ல சார், அநாத ஆசிரமத்துல வயசானவர்கள்லாம் இருக்காங்க, நம்ம தாத்தா வயசு கொள்ளு தாத்தா வயசுலாம் இருக்காங்க. நீங்க பணத்தை போய் கட்டிட்டு வாங்க, அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வடை பாயசத்தோட சாப்பாடு போடுங்க ப்ளீஸ் சார். எல்லாரும் முன்னும் அந்த ஹாஸ்டல்ல இருக்காங்க இல்லையா, அந்த அநாத ஆசிரமத்துல ரொம்ப கஷ்டம் சார். நான் நிறைய பார்த்திருக்கேன். அவங்க நம்மள கண்ணத்தை தடவி வாப்ப தம்பி வாப்பா என் பையன் மாரி இருக்கேன் பேர மாதிரி இருக்கேன்னு சில பேர் புலம்புறத பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கும். யாருமே அவங்களை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவளுக்கெல்லாம் இந்த ஆடி அமாவாசைன்னு இல்லை, நீ அமாவாசை அந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு அங்கே அன்னதானம் நீங்க இட்டீங்கன்னா ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க, 50 பேர் சாப்பிடுவாங்க. அந்த ஆசீர்வாதமே நீங்க நம்பர் 1 சார். முதல்ல தாகம் போயிருத்தா, அடுத்தது சாபம் போயிருத்தா, தாபம். அடுத்து தாபம்னா என்ன? சாரி, முதல்ல இந்த தாபம் ஒண்ணு சாபம் கடைசியில விட்டு போவாங்க. இதுக்கு என்ன வழி அப்படின்னா, மிருகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இப்ப பார்த்தீங்கன்னா பசுமாடுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, பசுமாடுக்கு அவுத்திக்கிறியே எல்லாரும் கொடுத்தீங்கன்னா அது மறுநாள் அதுக்கு வயிறு சரியில்லாம போயிடுது. மாத்தி கொடுங்க, அரிசி வெல்லம் வச்சு, இல்ல வீட்டுல சக்கரை பொங்கலே பண்ணி நீங்க சாப்பாடு போடுங்க, கொஞ்சோண்டு கொடுங்க அந்த பசுமாட்டுக்கு, சாபம் தீரும். பசுமாட்டுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கனாலே சாபம் தீரும். சரி சார், எல்லாரும் பசுமாட்டு கொடுத்தா உடம்பு தாங்க இல்லையா, நீங்க அந்த மாடு வளர்ப்பவருக்கு அந்த அவர் என்னென்ன அதுக்கு தீவனம் வாங்கி போடுறாரோ அதுக்குரிய பணத்தை உங்கள்கிட்ட கொடுங்க, தீவனம் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. பசுமாடுக்கு நீங்க எவ்வளவுக்கு செய்யறீங்களோ மறுபிறவி கிடையாது சார். எல்லாரும் பசுமாடு நம்ம எல்லாம் அடிக்கிறோம், ஒன்றும் பண்றோம், அது வாசல்ல நின்னா போங்குறோம். சில மாடுதான் முட்டும், முக்காவாசி பசுமாடு முட்டாது, சாதுவாதான் இருக்கும். அந்த பசுமாட்டுக்கு நம்ம அவதிக்கிற ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா சாபம் மாறும். எல்லாரும் அமாவாசைனா அவதிக்கிற கொடுக்கணும் பசுமாட்டுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் யாராலும் ஒருத்தர் சாபம் விட்டு இருந்தா நம்ம வளர்ச்சி கெட்டு போயிடும். அதனால பசுமாட்டுக்கு அவதிக்கிற கொடுங்கோ, இல்ல பசுமாட்டுக்கு அரிசி வெல்லம் இதெல்லாம் போட்டு கொடுங்கோ. அப்படி இல்லைன்னா ஆத்துல நல்லா உண்மையாவே எங்க ஆத்துல சாபம் இருக்கு, இது தீரணும் அப்படின்னா நல்ல சக்கரை பொங்கல் வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சூடு இல்லாம மாட்டு கொடுங்க. ரொம்ப சூடா கொடுத்தா நாக்கு சுட்டுடும் பசுமாட்டுக்கு, அது ஒரு சாபமா போயிடும். அதனால பசுமாட்டுக்கு சக்கரை பொங்கல் கொடுங்கோ. சுவாமி உங்க பக்கத்திலே இருப்பார். முன்னோர்கள் எந்த சாபமும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. அப்படியே இருந்தாலும் நீங்க வளர்ச்சிக்கு வந்துருவீங்க. இதை நீங்க செஞ்சீங்கன்னா மேலும் மேலும் வளருவீங்க. இதுதான் முன்னோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழிவில்லாத ஆசீர்வாதங்கள். நல்லா தெரிஞ்சுங்க, அழிவே இருக்காது சார் அந்த ஆசீர்வாதத்துக்கு. முன்னோர்கள் ஆசீர்வாதம் அழிவில்லாத ஆசீர்வாதம், அழிக்கவும் முடியாது யாராலையும். நீ செய்ய 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 அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு அமாவாசை ஆடி அமாவாசை சார். நான் உங்களுக்காகவும் சொல்லல, யாருக்காகவும் சொல்லல. தயவு செய்து செய்யாதவர்கள் இனிமே செய்ய ஆரம்பிங்க. பிற்காலத்தில் உங்க குழந்தைகளை பாருங்க, இன்னைக்கு 30 வயசுல உங்க பேத்திக்கு கல்யாணம் ஆகலேன்னு வருத்தப்படுறீங்க. ஏன் சார், உங்களுக்கு பிறந்த அப்பா அம்மாவை எப்படி சார் நீங்க மறப்பேன்? அவ வயிற்றுல தானே ஜனனமானே, அவளுக்கு ஒரே ஒரு எள்ளு தண்ணி தானே கேட்டா. உங்களோட சம்பாதிச்சல எனக்கு கொடுன்னு கேட்டாளா? சம்பாதிச்ச தானம் பண்ணு சொன்னாலா? இல்ல தங்கத்தை கொடுனாலா, வைரத்தை கொடுனாலா? யாருமே எதுவும் கேட்க மாட்டா. முன்னோர்களுக்கு திதி கொடுங்கள், அமாவாசை விடாதீர்கள். சில பேர் ஐயர் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறோமா?
100 ரூபா கொடுனா 50 ரூபா எடுத்துன்னு போவோம், 10 ரூபா எடுத்துன்னு போவோம். தயவு செய்து அப்படி போகாதீங்க. இதுவே உங்களுக்கு சாபம். ஒரு திருப்திப்படுத்துங்கள். என்ன அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு எவ்வளவு செலவாக போகுது? பெரிய ஹோட்டல்ல போய் உட்காந்து 4500 8000 ரூபாய் பில்லு, 2 காபி, ஒரு 2 தோசை, ஒரு வடை, சரியா போச்சு. அதுக்கு 8000 ரூபாய் 12000 ரூபாய் செலவு பண்றோம். அதே இங்க முன்னோர்களுக்கு நம்ம செய்யறதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 1000 ரூபாய் கூட செலவாகுமா? செய்யுங்கள். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய சொத்து, பெரிய பெரிய பணம் சேமிப்பு எல்லாமே இந்த புண்ணியம் தான். நான் இப்பயும் சொல்றேன், முன்னோர்களுக்கு நம்ம செய்ய செய்ய யாராலும் எக்காலத்திலும் அழியாத பெரிய ஆசீர்வாதம் முன்னோர்கள் ஆசீர்வாதம். அதனால ஆன்மீக அன்பர்களே, இந்த ஆடி அமாவாசையில ஆனந்தமா எல்லாரும் நல்லா செய்யுங்க. அடுத்ததாக, சார் எங்க வீட்டுல எல்லாரும் சூசைட் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அகால மரணம் அடைந்தவர்கள், அவங்களுக்கும் திதி கொடுங்க. கொடுத்துட்டு எல்லாரும் அமாவாசை அன்று ராமேஸ்வரம் போறவங்க போலாம், எல்லாம் பண்ணலாம். சிவாலயத்திலே ஆடி அமாவாசை சாயங்காலம் தீபம் ஏத்துங்க. மோட்ச தீபம் பேர். இந்த பெரிய அமாவாசையில ஏத்துறீங்கன்னா பெரிய விசேஷம். சில கோவில் எல்லாம் கோபுரத்துல ஏத்துறதுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. முன்னோர்களுடைய தீபம் அவங்களுக்கு சிவன் சன்னதியில ஏத்துங்க. சிவபெருமான் அடைக்கலம் ஆவார்கள். பெருமாள் கோயில்ல பெருமாள் சன்னதியில ஏத்துங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு கோவில் உங்க பக்கத்துல இருக்க கோவில்ல சாயங்காலம் தீபம் போடுங்க. அது என்ன தீபமா சரி, நெய் தீபமா சரி, உங்களுக்கு எத்தனை அகல் தோணுதோ அத்தனை அகல் ஏத்துங்க. கண்டிப்பா 2 தீபத்துக்கு மேல ஏத்திக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஏத்திக்கலாம். தீபம் ஏத்துங்க. ஏன்னா முன்னோர்கள் வழி தெரியாம பாதியிலோட நின்று இருப்பாங்க. அவங்க எல்லாரும் கைலாயத்துக்கு போகணும். அவங்க எல்லாரும் வைகுண்ட பெருமாளுடைய பாதத்துல சரணாகதி ஆகணும், சிவபெருமானோட ஐக்கியம் ஆகணும். அதனால உங்களால முடிஞ்சது இந்த தீபம் அமாவாசை, ஆடி அமாவாசை அன்னைக்கு சாயங்காலமோ இல்ல காலையில தர்ப்பணம் பண்ணிட்டோ, இல்ல நீங்க குளத்துலயோ பீச்சிலயோ எங்கேயோ போய் கொடுத்துட்டு வரீங்க இல்லையா, சிவாலயத்துல போய் ஒரு வழக்கு போட்டு வாங்க. இல்ல சாயந்தரம் குடும்பத்தோட சிவனை போய் தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சா சிவனுக்கு சாயங்காலம் அபிஷேகத்துக்கு கொடுங்க. இது என்ன தெரியுமா, உங்க வீட்டுல இப்ப 30 வயசு கல்யாணம் ஆகாம நின்றுட்டு இருக்கு பசங்க, பொண்ணுங்க, குழந்தைங்க, சண்டைகள், குடும்ப பிரிவு. சார் கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷம் ஆகுது சார், புருஷனை பிரிஞ்சு விட்டு வந்திருக்கா, இவன் பொண்டாட்டை பிரிஞ்சு விட்டு வந்துட்டான். 2வது புருஷன் தம்பதிகளுடைய மன சண்டைகள், கேஸ் நடக்குது, பல விஷயங்கள். சார் எல்லாரும் வீட்டுல வசதியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதான ஒரு விதத்துல குறைய வைத்திருப்பார்கள் முன்னோர்கள். அந்த குறையும் நிவர்த்தி ஆகணும் சார். பூர்ணமான வாழ்வு என்ன தெரியுமா, முன்னோர்களை திருப்திப்படுத்துங்கள். அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கெல்லாம், குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய அன்னதானம் விடுங்கள். ஆடி அமாவாசையில கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள். பார்வதீபதையே அழகர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோ